எல்லாருக்கும் வணக்கம். நான் Nilapriya Edubrainzல இருந்து. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இதை படிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ என்ன ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது, எப்படி நம்ம வீட்டில் இருந்தே மணி ஏர்ன் பண்ண முடியும் ரைட்டிங்லேருந்துன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிளானிங்னு சொல்கிறாங்க. ஸோ பிளானிங்னா யாருக்காக நம்ம கண்டென்ட் எழுதி தர போகிறோம், என்ன பர்பஸ்க்காக எழுத போகிறோம், வெப்சைட்டுக்கு எழுத போகிறோமா, சோஷியல் மீடியாவுக்கு எழுதுகிறோமா, இல்லை ஆட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்காக எழுதுகிறோமா, விளம்பரத்துக்கு, நியூஸ் பேப்பருக்கு போகுதா. ஸோ அந்த கண்டென்ட் நம்ம எழுதுறது எங்கே யூஸ் ஆகுது அதை பொறுத்து தான் கண்டென்ட் ரைட்டிங் நம்ம பிளான் பண்ணி எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அது எதர் எஜுகேட் பண்ணணும் ஆடியன்ஸை, அதாவது விஷயத்தை பற்றின ஒரு அவேர்னஸ் தர மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக எழுதுகிறோமா, இல்லை அது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக எழுதுகிறதா. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நிறைய டைப்ஸ் இருக்குது கண்டென்ட் ரைட்டிங்லேயே. சில பேர் வெப்சைட்டுக்கு எழுதுறதுக்காகவே தனியாக கண்டென்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே வேகன்சிஸ் ஃபார் கண்டென்ட் ரைட்டர்ஸ்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஈஸியாக ஜாப் அப்ளை பண்ணி இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி ஜாப்க்கு போகலாம். மெயின் அட்வான்டேஜ் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸில் எப்போ வேணாலும் ஜாப் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் தான். எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். இங்கிலீஷில் மட்டும் இல்லை, நேட்டிவ் லாங்குவேஜஸில், லோக்கல் லாங்குவேஜஸ்லையும் ரைட்டர்ஸ் தேவை இருக்குது. ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறதுக்கும் சரி, இல்லை நியூஸ் பேப்பருக்காக இருக்கலாம், இல்லைனா இமெயில்ஸ் எழுதுறதுக்கு. ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையுமே ரைட்டர்ஸோட டிமாண்ட் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். உங்களுக்கு ரிசர்ச் பண்ண தெரியணும். இந்த பர்டிகுலர் டாபிக் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி என்ன ஃபேக்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த எபிலிட்டியை நீங்கள் வளர்த்துக்கணும். எஸ்இஓ நாலேஜ் உங்களுக்கு வேணும். ஸோ எஸ்இஓன்னு ஒன்றும் இல்லை, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுளில் நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் ஃபஸ்ட் பேஜில் வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டான வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபஸ்ட் பேஜில் வர வைக்கணும். ஸோ அந்த நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். எப்படி நம்ம யூனிக்காக எழுதலாம், எங்கேஜிங்காக இருக்கணும், படிக்கும்போது புரியணும், ஈஸியாக இருக்கணும். ஸோ க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் அடாப்டபிலிட்டி சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டோன்ஸில் யாருக்காக எழுதுறீங்க, இப்போ ஒரு புக்கே எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பசங்க புக்கில் இருந்து பெரியவங்க படிக்கிற புக் வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் அடாப்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கில்ஸும் வளர்த்துக்கணும். எடிட்டிங் அண்ட் ப்ரூஃப் ரீடிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம். எழுதி முடித்ததுக்கப்புறமா அதை எடிட் பண்ண தெரியணும், ஃபார்மேட்டிங் பண்ணணும். ப்ரூஃப் ரீடிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட்டிங் குவாலிட்டி, கிராமர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராசஸில் நடக்கும். அப்புறம் உங்களோட ஆடியன்ஸ் யார் இந்த கண்டென்ட்டை படிக்க போகிறாங்கிற ஒரு தெளிவு வேணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆடியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நோயிங் ஹூ யூஆர் ரைட்டிங் ஃபார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஏஜ் குரூப் படிப்பாங்க, எந்த ரீஜன்லேருந்து படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் வழியாக தெரிஞ்சுக்கணும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரைட்டிங் பார்க்கலாம். என்னென்ன விதமான ரைட்டிங்கெல்லாம் இருக்குது கண்டென்ட் ரைட்டிங் ஃபீல்ட்லனா. பிளாகிங் சொல்கிறாங்க. பிளாகிங்னா ஆர்டிகல்ஸ் எழுதுறது, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஒரு ஃபுட் ரிவ்யூ எழுதுறீங்க. இந்த மாதிரி நாங்கள் போனோம், இந்த மாதிரி காஸ்ட் ஆச்சு, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இருந்தது. ஸோ யூஆர் ரைட்டிங் இன் அ டிஸ்கிரிப்டிவ் வே. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ்லாம் பிளாகிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா வெப்சைட் கண்டென்ட். இப்போ எல்லா பிஸ்னஸுமே ஆன்லைன் வந்துட்டாங்க, எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் வந்துடுச்சு. ஸோ www. ஒரு கம்பெனி பேர் .com எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ வெப்சைட் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ்னால் இம்மீடியட்டாக எல்லாம் வெப்சைட் போய் செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹோம் பேஜ் எழுத கூப்பிடுவாங்க, அபவுட் அஸ் பேஜ் எழுதலாம், சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா கண்டென்ட் எழுத சொல்கிறது. மோஸ்ட்டாக இதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக கேப்ஷன் எழுதுறது, ஸ்டோரிஸ் போடுறதுக்கான கண்டென்ட், ஸ்கிரிப்ட்ஸ், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கிரிப்ட், இதெல்லாம் சோஷியல் மீடியா கண்டென்ட் ரைட்டர்ஸ் பண்ணுவாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா காப்பி ரைட்டிங் தான் இப்போது ரொம்ப இன்டிமேண்டில் போயிட்டு இருக்குது. பிகாஸ் ஆட்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ இதுதான் மெயினாக காப்பி ரைட்டிங். ரொம்ப குட்டியாகவும் எழுதணும், ஷார்ட்டாக எழுதணும், ஆனால் அட்ராக்டிவாக எழுதணும்.
மெயினாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு லேண்டிங் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SEO பற்றி தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக லேண்டிங் பேஜஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ லேண்டிங் பேஜஸ் எழுத கூப்பிடுவாங்க. அப்புறம் சேல்ஸ்க்காக தான் மெயினாக காப்பிரைட்டர்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. 5வது வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸ். ஸோ டெக்னிக்கல் ரைட்டர்ஸ் எதுக்காகன்னா மேனுவல்ஸ் எழுதுறது, யூசர் மேனுவல்ஸ், கைடு. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா எப்படி அதை அசம்பிள் பண்ணுறது, ஸோ அந்த கைடெல்லாம் எழுதுகிறாங்களே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எழுதுறது வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் டாக்குமெண்டேஷன், ப்ராடக்ட் பற்றி எழுதுறது. நீங்கள் அமேசானே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட வெயிட் என்ன, எங்கே மேனுஃபேக்சர் ஆகிருக்கு, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க வந்து டெக்னிக்கல் ரைட்டர்ஸ். 6வது பார்த்திங்கன்னா இமெயில் ரைட்டிங். ஸோ இமெயில்ஸ் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷனல் கண்டென்ட்டுக்கும் ஃபாலோஅப்ஸ்க்கும். ஸோ டெய்லி உங்களுக்கு ஒரு இமெயில் வந்ததுன்னா நீங்கள் வந்து கனெக்டடாக இருப்பீங்க, டெய்லி நீங்கள் அந்த இமெயில் பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது ஒரு ப்ரொமோஷன் பேஸ்டு ரைட்டிங் தான். அடுத்து வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அவங்கக்கிட்ட ரியலாக கிடையாது, ஒருத்தங்கக்கிட்டேருந்து வாங்கி இன்னொருத்தங்களுக்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறவங்கள ஹையர் பண்ணுறாங்க. அப்புறம் ரிவ்யூஸ் எழுதுறதுக்கும் ஹையர் பண்ணுறாங்க. பீப்புள் வந்து அங்கே ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரிவ்யூலாம் பார்த்துட்டு அப்புறம் தானே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிவ்யூ எழுதுறதுக்கும் கண்டென்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணுறாங்க. அப்புறம் கோஸ்ட் ரைட்டிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மற்றவங்களுக்காக எழுதுறது, உங்கள் பேர் இல்லாமல் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்காக எழுதி தரீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்களை ஒரு ரைட்டரை ஹையர் பண்ணுறாங்க. உங்கள் பேர் அனானமஸாக, உங்கள் பேர் வெளியே வராமல் உங்களுக்காக எழுதி தர்றது. புக்காக இருக்கலாம், மேகசினாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அடுத்தது வந்து இபுக்ஸும் ஒயிட் பேப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு லாங் ஃபார்ம் எஜுகேஷ்னல் கண்டென்ட்டுக்காக ப்ரௌச்சர்ஸ் மாதிரி, கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி எழுதுறதுக்கும் பீப்புள் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போது எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சது, ஸோ எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது இதுலேயே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கோல், இதுதான் வந்து முதல் ப்ராசஸ். ஸோ எதுக்காக நீங்கள் எழுத போகிறீங்க, யாருக்காக எழுத போகிறீங்க, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 2 ப்ராசஸில் வந்துடும். அண்டர்ஸ்டாண்டிங் த கோல், ஸோ எதுக்காக எழுதுறீங்க, வெறும் இந்த ஆடியன்ஸ் உங்கள் வெப்சைட் பார்த்தா மட்டும் போதுமா, இல்லை அது பார்த்துட்டு ஏதோ ப்ராடக்ட் வாங்கணுமா, இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு அவேர்னஸ்க்காக அந்த போஸ்ட் வந்து போடுறீங்களா. ஸோ இதுதான் உங்களோட கோல், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது தான் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஆடியன்ஸ். ஸோ அவங்களோட வயசு என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன லாங்குவேஜ், ஸோ இதெல்லாமே நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி கலெக்ட் பண்ணுறது டேட்டாவை. ஸோ ஃபேக்ட்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக, நம்ம பேச போகிறது எல்லாமே கரெக்டாக அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம டேட்டாஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது தேர்ட் ஸ்டெப். 4வது பார்த்திங்கன்னா அவுட்லைன் த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்ட்ரொடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் அண்ட் CTA அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலைன் பண்ணி நீங்கள் ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்கணும். 5வது வந்து டிராஃப்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணால் உங்களோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பொறுமையாக உட்காந்து நீங்கள் எடிட் பண்ணணும். இது அடுத்த ஸ்டெப், எடிட் அண்ட் ஆப்டிமைஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராமர் மிஸ்டேக்லாம் இருக்கும், அதான் ஃபிக்ஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். ரீடபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அது அந்த ஸ்கோர் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். அப்புறம் ஃபார்மேட்டிங் பண்ணணும். ஹெட்டிங்ஸு H1 H2 அந்த ஃபார்மேட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போடணும். லிஸ்ட் பண்ணணும், அது என்ன டைப் ஆஃப் கண்டென்ட். அப்புறம் பேராகிராஃப்ஸ்லாம் ஷார்ட்டராக மாற்றணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிஷிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ யார்கிட்ட நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம் இந்த கண்டென்ட்டை, பிளாகாக எழுத போகிறோமா, இல்லை வெப்சைட்டுக்கு தர போகிறோமா, இல்லை சோஷியல் மீடியாவுக்காக இந்த கண்டென்ட் எழுதியிருக்கோமா, அது ஒன்று இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ட்ராக்கிங் த ரிசல்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து பார்க்கலாம், எத்தனை பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க, வியூஸ் எவ்வளோ, கிளிக் எவ்வளோ, என்கேஜ்மெண்ட் இருக்கா. ஸோ இதெல்லாமே வந்து கண்டென்ட் ரைட்டிங்கில் ஒரு ப்ராசஸ்ஸாக நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து கீ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அ குட் கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் வச்சு உங்களோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாரிட்டி, ஈஸியாக இருக்கா புரியறதுக்கு,
சிம்பிளாக இருக்கா, எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுமா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், கிளாரிட்டி. அடுத்தது வந்து ரிலவன்ஸ், மேட்ச் ஆகுதா, ஆடியன்ஸ்க்கு இது பிடிச்சிருக்கா? ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது வந்து வேல்யூ. ஸோ இது என்ன சொல்யூஷன் தருது நமக்கு, இது படித்தா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, வேல்யூ. இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் வந்து கன்சிஸ்டன்சி. ரெகுலராக வந்து நீங்கள் போஸ்ட் போடும்போது ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட கண்டென்ட்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணி படிப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா SEO ஆப்டிமைசேஷன். ஸோ இது எதுக்குன்னா, நீங்கள் நல்லாவே எழுதியிருந்தாலுமே ஒரு லார்ஜஸ்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் SEO ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கூகுளில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நிறைய பேர் டிஸ்கவர் பண்ணி படிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட். ஸோ கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட கண்டென்ட் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா கெரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கண்டென்ட் ரைட்டிங். ஸோ இப்போ நான் கண்டென்ட் ரைட்டிங் கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நான் ஜாப் வந்து போடுறது, எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஹை டிமாண்டான ஒரு ஜாப். அது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. பட் ஸ்டில் நிறைய பேர் இப்போது கற்றுக்கிட்டு வராங்க, கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க, ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் போகிறாங்க. பட் இது எப்படி ஒரு ரெகுலர் ஜாபாக மாற்றுறது, எப்படி நம்ம பேசிவ் இன்கம் ஆப்ஷனாக பார்க்குறது, இதெல்லாமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ சில டெசிக்னேஷன்ஸ் நான் சொல்கிறேன். இதர் சில கம்பெனியில் கண்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க, காப்பி ரைட்டராக எடுப்பாங்க, SEO ரைட்டர், சோஷியல் மீடியா ரைட்டர், டெக்னிக்கல் ரைட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சோஷியல் மீடியா மேனேஜர். ஸோ இந்த மாதிரி நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியல்னு பார்த்தா ஒரு 5,000லேருந்து ஒரு 15,000. ஃப்ரீலான்சிங் நான் சொல்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைட்டர்ஸ்னால் 20,000 வந்து 50,000 வாங்குறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ரைட்டர்ஸ், ரொம்ப வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபீல்டுலனா 60 to 1 lakh, 60,000 1 lakh per month வந்து நீங்கள் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் வேறு என்ன வீடியோஸ் கண்டென்ட் ரைட்டிங் ரிலேட்டடாக சொல்லணும் அப்படின்னு. ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.